வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நான் என்னோட டிப்ரெஷன்னால எனக்கு என்ன ஆச்சுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு டெலிவரி ஆன எனக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் என்னாச்சு அப்படின்னா, எனக்கு ப்ரீடம் டெலிவரி ஆயிடுச்சு. பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பேபி நல்லா ஹெல்த்தியாக பிறந்தா கூட என்னோட டிப்ரெஷன் என்னன்னா, நார்மலாகவே டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஓயாமல் அழுக வந்துகிட்டே இருக்கும். டெலிவரி ஆனதுக்கப்புறம் நமக்கு ப்ரீடம் டெலிவரி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அழுக ஆரம்பிச்சிட்டேன். அழுகவுமே எனக்கு சி செக்ஷன் வேறு. இது சி செக்ஷனாக இருந்தாலும் நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் நீங்கள் டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த டிப்ரெஷன் நமக்கு வரும். அதை நீங்கள் உடனே அழுதிடக்கூடாது. நீங்களே உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. நம்மளை சுற்றி உள்ளவங்களும் நம்மளை அந்த டைமில் ஹாப்பியாக வச்சுக்கணும். நான் வந்து உடனே அழுதனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் டேலேருந்து பேபி பிறந்த நெக்ஸ்ட் டேலேருந்து என்னால் என்னோட தலை வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்பவே டைட்டனிங் ஆகுற மாதிரி, எனக்கு ஏதோ கண்ணெல்லாம் இருட்டாகிற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வரும். அப்புறம் டக்குன்னு டாக்டர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் படுத்துருங்கம்மா அப்படின்பாங்க. படுத்தோன்னே டக்குன்னு சரியாகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்ன, டெலிவரி ஆனோடனே நீங்கள் வந்து நல்லா ஸ்லாண்டிங்காக படுத்திருக்கணும். இது தலகாணி வைக்கக்கூடாது. ஸ்லாண்டிங்காக படுத்திருக்கணும். காஃபி குடிச்சிக்கோங்க, இளநீ குடிச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த எபிடூரல் போட்ட ஹோல் வந்து சீக்கிரமாக வந்து க்ளோஸ் ஆகும்பாங்க. இதெல்லாம் நான் பண்ணலை. அந்த டிப்ரெஷன்லேயே நான் விட்டுட்டேன். நான் டக்குன்னு எந்திரிச்சு உட்காரவும் நடந்துட்டுருக்கவும் அந்த மாதிரி பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. டெலிவரிக்கு அப்புறமும் நான் அழுதனாலையும் நான் ரெஸ்ட் எடுக்காமல் இருந்தனாலையும் டெலிவரிக்கு பாலிஹைட்ராமினஸ்ன்னு தெரிஞ்சு நான் ரெஸ்ட் எடுக்காதனால தான் எனக்கு டெலிவரி ஆச்சு. நான் டெலிவரி ஆனதுக்கப்புறமும் கூட இந்த டிப்ரெஷனில் உடனே அழுதுட்டேன். அழுததுக்கப்புறமும் நான் என்னோட சி செக்ஷன் பண்ணதோட நான் ரொம்ப நடக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அவங்க டாக்டர்ஸே நடக்க தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க நடக்க சொன்னதுக்கு மேலே நான் அடிக்கடி நடந்துகிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கவும் நான் சும்மா அப்படியே வெளியே அந்த காரிடோரில் நடந்துகிட்டே இருந்தேன். எனக்கு அது ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருச்சு. தலையில் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, ரொம்பவே டைட்டாக ஆகுற மாதிரி, நம்மளோட நர்வ்ஸ் எல்லாம் டைட்டாக ஆகுற மாதிரி, கண்ணெல்லாம் இருட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்போ அவங்க அந்த டைம் வந்து ஃபிட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. நான் கூகுள் பண்ணி பார்த்தப்போ அந்த டேப்லெட் பேர் எனக்கு இப்போ மறந்துடுச்சு. அது ஃபிட்ஸ் வராமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லி அந்த டேப்லெட் கொடுத்தாங்க. இது எனக்கு 6 மந்த்தில் சரியாயிரும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. இது நீ இப்படி வரும்போது மட்டும் டேப்லெட் போட்டுக்கமான்னாங்க. அடிக்கடி எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு. நான் வரும்போது மட்டும் அந்த டேப்லெட் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த் 3 மந்த் நான் டேப்லெட் எடுத்துக்கல. எனக்கு திரும்பி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நைட்டு தூங்கும்போது என்னோட கை காலில் வந்து ஏதோ நம்னஸ் ஆன மாதிரி வந்துருச்சு. அது பேர் என்னென்னா சீசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட் சீசர்னு. தலையிலலாம் அப்படியே நம்னஸ் ஆன மாதிரி, கை கால்லாம் நம்னஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து சீசர் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் வந்து நைட்டு எனக்கு தூங்கும் போது ஒரு நைட்டு 2 மணிக்கு வந்துச்சு. அப்போது எனக்கு உடனே எங்கள் வீட்டில் வந்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. நார்மலாக அவங்க பல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, பல்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, ஹார்ட் பீட் எல்லாமே நார்மலாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜென்ரல் டாக்டர், எம்பிபிஎஸ் படித்தவங்க, ஓபி டாக்டர் அப்படி சொல்லிட்டாங்க. மார்னிங் பெரிய டாக்டர் வருவாங்க, பார்த்துக்கோங்கன்ட்டாங்க. மார்னிங் பெரிய டாக்டர் வந்ததுமே என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்த சிம்டம்ஸ் வந்து நர்வ்ஸில் ஏதோ அஃபெக்ட் ஆன மாதிரி தான் இருக்குது, நம்ம பார்த்துடலாம், ஒரு இஇஜி எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னாங்க. இன்னொன்று எனக்கு என்ன ஆச்சுன்னா, என்னோட நாக்கு வந்து உள்ளே புல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்படி ஆகும்போது உடனே இஇஜி எடுத்து பார்த்ததும் எனக்கு இஇஜி ரிப்போர்ட்டில் என்ன தெரிஞ்சிச்சுன்னா, அப்நார்மல் அப்படின்னு வந்துருந்துச்சு. அதில் வந்து உங்களுக்கு அதோட ரிப்போர்ட் காமிக்கிறேன். அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அதில் வந்து நம்மளோட எலக்ட்ரிக்கல் வேவ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளோட பிரெயின் வேவ்ஸ் வந்து நார்மல் லெவலில் இருக்கணும். எனக்கு வந்து அது ரொம்பவே ஷார்ப் அந்த மாதிரி வந்துருந்துச்சு ரிப்போர்ட்டில். உங்களுக்கு அது ரிப்போர்ட்டே உங்களுக்கு நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னோடய நர்வ்ஸ் பார்த்துட்டு இது ஃபிட்ஸ் வந்த மாதிரி இருக்குது உங்களோட நர்வ்ஸ் அப்படின்னாங்க. எனக்கு டெலிவரி ஆன நெக்ஸ்ட் டேலேருந்து நான் அழுததுனால எனக்கு அப்போவே ஃபிட்ஸ் டேப்லெட் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 8th மந்த்துக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா, அதோட கண்டினியூஷன் தான் இப்போ வந்திருக்கு. அவங்க நர்வ்ஸ் பார்த்துட்டு எனக்கு ஃபிட்ஸ் வந்த மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு கை கால் எதுவுமே வெட்டலை, எதுவுமே ஆகலை. எங்களை ஜெனட்டிக் படி யாருக்குமே ஃபிட்ஸ் இல்லை, எனக்குமே இதுக்கு முன்னாடி ஃபிட்ஸ் வந்ததில்லை. இது எதனாலனா அந்த ஒரே ஒரு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனால் வந்தது. ஸோ இந்த நர்வ்ஸ் எல்லாம் நீங்கள் நார்மல் ஆக்கணும் அப்படின்னா 2 இயர்ஸாக டேப்லெட் கண்டினியூவாக சாப்பிட்ணும் அப்படின்னாங்க. அப்புறம் நைட் ஏதாவது ஸ்லீப்பிங் டோஸ் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நான் 2 இயர்ஸாக இப்போ ஸ்லீப்பிங் டோஸ் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன்.
ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுங்கிறது உண்மைதான். நம்ம சில பேர் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் காலத்தில் இதெல்லாம் இல்லை, இப்போ உள்ளவங்க என்ன போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம வீட்டில் உள்ளவங்க கூட சொல்லுவாங்க. ஆனால் இது உண்மையாகவே எங்கள் வீட்டில் நடந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குமே இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கிடச்சிச்சு. இப்போது எனக்கு தெரிஞ்சவங்க யாருக்கு டெலிவரி ஆனால் கூட நான் இதை தான் சொல்லுவேன், ரெஸ்ட் எடுங்க, இல்லைன்னா நமக்கு வந்து நம்மளோட நர்வ்ஸை அஃபெக்ட் பண்ணிடும். அது நமக்கு அது முக்கியமாக சி செக்ஷன் ஆச்சு அப்படின்னா அந்த எபிடூரல் போடுறது வந்து நமக்கு ஹெட் சீசரில் கொண்டு வந்து விட்டுரும். சீசர் அப்படின்னா அது வலிப்பு தான், நமக்கு வலிப்பு நோய் வருது அப்படின்னு நமக்கு தெரியாது, ஆனால் கை கால்லாம் நம்னஸ் ஆயிரும். நம்ம நர்வ்ஸ் செக் பண்ணி பார்த்தா இஇஜியில் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அது அப்நார்மல் அப்படிதான். ஸோ நீங்கள் எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்திருந்தா இந்த அளவுக்கு எனக்கு வந்திருக்காது. இது வந்து இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் நான் அப்லோட் பண்ணுறேன். இதை யாருமே பயப்படுறதுக்காகவும் இல்லை. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. டெலிவரிக்கு அப்புறம் எதுனாலும், நமக்கு ப்ரீடம் டெலிவரியாக இருக்கட்டும், எதுனாலும் நம்மளோட குழந்தைய நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் ஹெல்த்தியாக நம்ம கண்டிப்பாக அவங்கள வளர்த்து கொண்டு வர முடியும். இதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரிப்போர்ட்டில் பாருங்கள், அப்நார்மல் ரெக்கார்ட்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து எனக்கு நைட் டைம் நான் ஆச்சுன்னு சொன்னேன்ல, நைட் டைம் பேபி பிறந்து ஒரு 8 மந்த்துக்கு அப்புறம் என்னோடய நைட் டைம் எனக்கு நம்னஸ் ஆன மாதிரி ஆச்சு. அந்த டைம் நான் நெக்ஸ்ட் டே எடுத்த இஇஜி ரிப்போர்ட்டு. இதில் நீங்கள் என்னோடய வேவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்க்கும்போதே இது எல்லாமே அப்நார்மலாக இருக்கும். இதெல்லாம் ஆனதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு டெலிவரி ஆகி நான் ரெஸ்ட் எடுக்காதது தான். டெலிவரி ஆகி நெக்ஸ்ட் டேயே எனக்கு வந்து ஃபிட்ஸ் வந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்து கண் ஒரு மாதிரி இருட்டாயிட்டு தலையில் அந்த மசில்ஸ் எல்லாமே ஸ்டிஃபனிங் ஆயிடுச்சு, ரொம்ப டைட்டனிங் ஆயிடுச்சு. அப்போவே ஃபிட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கான டேப்லெட் வந்து எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் நான் வந்து கொஞ்ச நாள் கேப் விட்டதுக்கப்புறம் 8 மந்த்துக்கு அப்புறம் இது வந்திருக்கு. ஸோ எல்லாருமே டெலிவரி ஆகிட்டு ஒரு 1 இயராவது நீங்கள் ஃபுல் டைம் ரெஸ்ட் எடுங்க. எதை பற்றியுமே யோசிக்காதீங்க, உங்கள் மைண்டை ஹாப்பியாக வச்சுட்டே இருங்க. தேங்க்யூ.